ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக்மேன் தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கடைக்கு ஆட்டோக்காரனை வந்து அடிக்கடி வருவார். அவர் வந்து ரொம்ப நாளாக வந்து எதாவது ஆம்ப் ரெடி பண்ணி கேட்டிருந்தார். நம்மளும் வந்து ரெடி பண்ணி தரோம்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுத்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப கோவப்பட்டு எனக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்மளும் சரி ரெடி பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லேட்டஸ்ட் மாடல் ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 440 ஐசி வச்சு தான் இந்த ஆப் வந்து ரெடி பண்ணுவாங்க. நம்ம அது இல்லாமல் எஸ்எம்டி போர்டு வச்சு நம்ம இந்த ஆப் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆப் பாருங்கள், நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக கொஞ்சம் குவாலிட்டியாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த போர்டு தான் ஆம்பிளிஃபைங் போர்டு, ஃபுல்லாக எஸ்எம்டி போர்டு இது. அதுக்கப்புறம் இது வந்து பகரியா வந்து ப்ளூடூத் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். பகரியா போர்ட்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும். நார்மல் 100 rupees போர்டை விட இது கொஞ்சம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பவர் சப்ளைக்காக 3 amps டயோடு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் செக் பண்ணுறதுக்காக அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 12 volt 5 ampere அடாப்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பீக்கரில் வந்து நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். இந்த போர்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 100 watt ஸ்பீக்கர் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 35 watt ஸ்பீக்கர் தான் இருக்குது. சும்மா செக்கிங் மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் மேக்ஸிமம் என்ன கெப்பாசிட்டி கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா 100 watts, 2 ஸ்பீக்கருமே 100 அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை 50 கொடுத்து 100னா 100 தான் கொடுக்கணும், எஃபெக்ட் அந்த அளவுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு 70 இல்லை 50 அந்த மாதிரி கொடுத்தாலே நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ ட்ரை பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா 35 watts ஒரே ஸ்பீக்கர் தான் கொடுக்க போகிறேன். அதில் எவ்வளோ சவுண்ட் வருது நீங்களே பாருங்கள். இப்போ ஆன் பண்ணிட்டேன், நான் பென்ட்ரைவ் போட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து பென்ட்ரைவ் மோட் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். பார்த்தீங்களா எஃபெக்ட்? நல்லா சூப்பராக இருக்குது எஃபெக்ட். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ எஃபெக்ட் வரும். நான் ஃபஸ்ட்டு இந்த எஸ்எம்டி போர்டில் ரெடி பண்ணுற ஆம்பிளிஃபயர் இது. ஸோ நான் கேட்டதுக்கப்புறம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த ஆம்பு. ஏன் சொல்கிறேன்னா, இது ரொம்ப காம்பேக்டாக, இந்த ஆம்ப் வந்து நம்ம காம்பேக்டாக ரெடி பண்ணியிருக்கோம். இன்னும் நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி ரெடி பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு காயில் வச்சுட்டோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். சிம்பிளாகவே நம்ம முடிச்சிக்கலாம். இப்போ யாராவது வீட்டில் வந்து நீங்கள் நார்மலாக யூஎஸ்பி போட்டு மெமரி கார்டு போட்டு நீங்கள் பாட்டு கேட்கணும், ஒரு மைல்டாக இருக்கணும், எந்த ஒரு இறைச்சலும் இல்லாமல் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஆம்ப் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எம்டி போர்டுனால நார்மல் உங்களுக்கு ஆம்பிளிஃபயரை விட ஒரு 200-300 எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காது. அடிக்கடி உங்களுக்கு வந்து ஐசி ஃபால்ட்டு அந்த மாதிரி ரிப்பீட்டட் ஃபால்ட் வந்து இதில் வராது. ஏன்னா இந்த போர்டு வந்து அவ்வளோ குவாலிட்டியாக வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற ப்ளூடூத் போர்டும் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாது, ஏன்னா பகரியா போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பவர் சப்ளைக்கு நான் சொன்ன மாதிரி 3 amps டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால உங்களுக்கு பவர் சப்ளை ஒரு 14 volt 15 volt 18 volt வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பவர் சப்ளை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சில ஃப்ளக்சுவேஷன் ஆகும். ஒரு பள்ளம் மேடில் ஏறி இறங்கிச்சுன்னா ஆட்டோ வந்து உங்களுக்கு ஆஃப் ஆன் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அதுக்கான ஆல்ட்ரேஷன் தான் நம்ம பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆம்ப் வந்து நம்ம பக்காவாக ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி உங்களுக்கு ஆம்ப் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். பாய்.